குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். அம்பேத்கரை அவமதிக்கும் வகையில் அமித்ஷா பேசியதாக காங்கிரஸ் கூட்டணி எம்பிக்கள் பார்லிமெண்ட் வாசலில் இன்று இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அமித்ஷாவின் பேச்சை வெட்டி தவறான பிரச்சாரத்தில் காங்கிரஸ் ஈடுபட்டுள்ளதாக பாரதிய ஜனதா கூட்டணி எம்பிக்களும் பார்லிமெண்ட் வாசலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த பெண் எம்பி பாங்னோன் கோன்யாக்கிடம் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் அநாகரிகமாக நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தனக்கு பாதுகாப்பு வழங்க கோரி அவர் ராஜ்யசபா தலைவர் ஜெகதீப் தன்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார். இதுகுறித்து பாங்னோன் கோயாக் கூறியதாவது: பார்லிமெண்ட் வாசல் அருகே என்டிஏ கூட்டணி கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது அங்கிருந்த செக்யூரிட்டிகள் பிற எம்பிக்கள் பார்லிமெண்ட்டுக்குள் செல்வதற்கான பாதையை உருவாக்கி தந்தனர். எம்பிக்களுக்கு பாதைக்கு வழிவிட்டு சற்று விலகி நின்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோம். பார்லிமெண்ட்டுக்குள் செல்ல விசாலமான பாதை இருந்த போதும் அங்கு பிற எம்பிக்களுடன் வந்த எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் என்னை நெருங்கி வந்து கோஷமிட்டார். எனக்கு மிக நெருக்கமாக அவர் நின்றார். பிற எம்பிக்களின் தள்ளுமுள்ளால் அவர் மேலும் மேலும் என்னை நெருங்கி வந்தது ஒரு பெண்ணான எனக்கு மிகவும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியது. நான் வடகிழக்கு மாநிலமான நாகாலாந்தின் பழங்குடியினத்தைச் சேர்ந்த ஒரு பெண். இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ராகுல் என்னிடம் அநாகரிகமாக நடந்த விதம் என்னை மிகவும் வேதனைக்குள்ளாக்கியது. கூட்ட நெரிசலிலிருந்து மிகவும் கஷ்டப்பட்டு தான் அங்கிருந்து வெளியே வந்தேன். இது குறித்து ராஜ்யசபா தலைவருக்கு கடிதம் எழுதியுள்ளேன். என் பாதுகாப்பை உறுதி செய்யும்படி வலியுறுத்தியுள்ளேன் என்றார். प्रोटेस्ट कर रहा था तो लीडर ऑफ ओपोजिशन श्री राहुल गांधी जी बहुत क्लोज प्रॉक्सिमिटी में आके आई ऑल्सो डिड नॉट फील कंफर्टेबल, अच्छा नहीं लगा. फिर वो ही स्टार्टेड शाउटिंग. ये ऐसे नहीं होता है, क्योंकि हम लोग प्रोटेस्ट जब करते साइड में कॉर्डन ऑफ करके इस सिक्योरिटी पर्सनल से वो जाने के लिए जगह बनाया था, तो हम लोग वहाँ प्रोटेस्ट कर रहा था. वो आके बहुत क्लोज प्रॉक्सिमिटी में वो ऐसे थ्रेटनिंग पोस्ट में. ऐसे नहीं है कि हम खुद को प्रोटेक्ट नहीं कर सकते, लेकिन वो नियम नहीं है, एक तरीका नहीं है एक संसद का. तो इस आज जो हुआ है बहुत दिल दुख हुआ है, अच्छा नहीं लगा. ऐसे नहीं होना चाहिए, क्योंकि एक संसद को एक रिस्पेक्ट देता है, एक हिसाब देता है. हम लोग कोई आते हैं तो हम लोग बैक जाते हैं, साइड करते हैं. तो ऐसे हम लोग जब प्रोटेस्ट कर रहा था आगे आके वो ग्रुप में था, तो आगे आके ऐसे थ्रेटन करना वो अच्छा नहीं लगा. आज एसटी हूँ, नागालैंड से हूँ, और ये महिला संसद के साथ जो है वो अच्छा नहीं लगा. इसलिए मैंने कंप्लेन भी दिया है चेयरमैन को, उसके प्रोटेक्शन सीख करके.